மதுரை அருகே இளைஞர்கள் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் இளைஞர்கள் பலரும் சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்து வார விடுமுறை நாட்களில் பொதுத் தொண்டு ஆற்றி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கடந்த 6 மாதங்களாக சரி செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பூரா படிச்சவங்களா இருக்காங்க. மக்களோட குறைகளை ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா போய் கேட்டு அவங்களுடைய குறையை எங்களால எவ்வளவுக்குள்ள வெகுவா நிவர்த்தி பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடுல இளைஞர்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை விழிப்புணர்வதற்காக சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் முடிவு பண்ணோம். என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இளைஞர்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், குப்பை அதிகமா இருக்க இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிக் கருவில அவங்களோட அடிப்படை பிரச்சனை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சிஎம் சொல்லிருக்கோம், நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ஆன்லைன்லேயே ஃபுல்லாக அனுப்பி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க. எக்ஸாம்பிள் வைரன் ரோட்ல ரோடு போட ஆரம்பிச்சாங்க. சுற்றுப்புற தூய்மை மற்றும் வீடுகளில் துளசி செடியை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் செல்லும் அவர்கள் இதுவரை 1500 துளசி செடிகளை வீடுதோறும் விநியோகம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஊர்ல எல்லா பிரச்சனையும் அரசாங்கம் தான் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வரலாம். அது போக ஊருக்கு இப்ப துளசி கண்டு எல்லாத்துலயும் கொடுக்குறோம். ஏன்னா துளசி கண்டோட மையம் என்னன்னா, இப்ப ஆக்சிஜனை வெளியேற மரம் மூலிகை மரங்கள் நிறைய இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. அது போக மூங்கில் மரம் நிறைய ஆக்சிஜன் விடும். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஆக்சிஜன் துளசி கண்டு வெளியேறுது. விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கிராம முன்னேற்ற பணியில் இப்பகுதி இளைஞர்கள் ஈடுபட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகள் தோறும் குப்பைகளை சேமித்து வைக்கிறது, குப்பைகளை நம்முடைய நகரத்தை கிராமத்தை சுத்தமாக வைப்பதற்கான ஒரு பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒரு 50க்கு மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து நம்முடைய சொந்த கிராமத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவது என்பது நம்முடைய எங்க ஊர்ல இருக்கிற மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் மற்றும் கிராமப்புற தூய்மை ஆகியவற்றை விடுமுறை நாட்களில் வீடுதோறும் எடுத்துச் சொல்லி வரும் சமயநல்லூர் பகுதி இளைஞர்களின் சேவை பாராட்டிற்குரியதே. தந்தி டிவி செய்திகளுக்காக வாடிப்பட்டியில் இருந்து வசந்தராஜ்.